Welcome to the part 8 of breathing and exchange of gases. So, இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா the mostly we look with the regulation of respiratory movements because நம்ம ஒரு டைமில் ஒரு மினிட் ப்ரீத் பண்ணுறோம் ரைட் நம்ம while we are walking நம்ம ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணுறோம் while running ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணுறோம் ரெஸ்ட் எடுக்கும்போது ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணுறோம் தூங்கும்போது ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணுறோம் ஸோ we have the different kinds of pattern. Who is regulating this? இது யார் ரெகுலேட் பண்ணுறா எப்படி எந்த டைமில் நம்ம எப்படி ஓடுறோன்னு தெரியுது எப்படி வந்து நம்மளோட ரெஸ்பிரேஷன் ரேட் இஸ் இன்க்ரீஸிங் ரைட் நம்ம சும்மா உட்காந்துருக்கும்போது ரெஸ்பிரேஷன் ரேட் இஸ் கெட்டிங் டவுன் ஹவ் இட்ஸ் நோஸ் ரைட் ஸோ இதெல்லாமே பார்க்குறது தான் திஸ் ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி மெக்கானிசம் ரைட் ஸோ இந்த ஃபுல்லாக ரெகுலேஷனுக்கு வந்து யூ ஹாவ் சம் சில ரிசப்டார்ஸ்லாம் இருப்பாங்க அண்ட் இது எங்கே நடக்குதுன்னா எக்ஸாக்ட்லி இந்த பிரெயின் ஸோ பிரெயினில் எந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் இதெல்லாமே அப்கமிங் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம் ரைட் ஸோ ஃபர்ஸ்ட் the human beings have a significant ability to maintain and moderate the respiratory rhythm to suit the demands of the body tissues. So, நம்மளோட the body tissuesக்கு டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இன்கேஸ் ரன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் வந்து அதிகமாக தேவைப்படும் ரைட் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் பாடி ஹாவ் கெப்பாசிட்டி டு சேஞ்ச் த ரெஸ்பிரேஷன் பேட்டர்ன் அந்த பேட்டர்னை சேஞ்ச் பண்ண முடியும் எப்படின்னா யூ ஹாவ் அன் ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க எங்கே இருக்காங்க medulla. So the brain you have an you know the parts of the brain right so you got a forebrain midbrain hindbrain adula you had an the pons medulla oblongata அப்படினு படிச்சிருப்பீங்க that's your medulla so medulla you got an one region that's called the respiratory rhythm center அப்படினு சொல்லிட்டு இருப்பாங்க so that's the one which regulation the respiration so இவங்க மட்டும் கிடையாது இவங்களோட சேர்ந்து you got an pons ல இன்னொருத்தங்க இருப்பாங்க that's your the pneumotaxic center so number 2 is your the pneumotaxic center right so இவங்களும் வந்து can moderate the functions of the respiratory system respiratory rhythm center இவங்க எப்படி moderate பண்ணுவாங்க நம்ம கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம் and the third is a chemosensitive area அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க so they also the moderating our respiration rate இவங்களும் நம்மளை செக் பண்ணுறாங்க ரெஸ்பிரேஷன் ரேட் கரெக்டாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் நம்மளை மாடரேட் பண்ணுவாங்க and your fourth is your receptors you got an receptors all over the point ஸோ அங்கங்கே ரிசப்டார்ஸ் இருக்கும் ஸோ இந்த ரிசப்டார் ஸோ இந்த 4 பேர் ஸோ இன் ஷார்ட் இந்த 4 பேர் பண்ணுறாங்க ஒன் இஸ் அண்ட் மெடுலா அண்ட் யூ காட் அண்ட் த செகண்ட் இஸ் த நியூமோடாக்சிக் சென்டர் த கீமோ சென்சிட்டிவ் ஏரியா அண்ட் யூ காட் அண்ட் கீமோ ரிசப்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர் ரிசப்டார்ஸ் இட்ஸ் கால் த கீமோ ரிசப்டார்ஸ் கீமோனா கெமிக்கல் ரிசப்டார்ஸ் அப்படின்ட்டு ஸோ இந்த ஃபஸ்ட் இந்த மெடுலா பார்த்துடலாம் இந்த மெடுலாவில் 2 பேர் இருப்பாங்க ஒன் இஸ் அண்ட் டார்சல் ரெஸ்பிரேட்டரி குரூப் அண்ட் வென்ட்ரல் ரெஸ்பிரேட்டரி குரூப் டிஆர்ஜி விஆர்ஜின்னு 2 பேர் இருப்பாங்க ஸோ இதில் இந்த dorsal respiratory groupல which helpful for only inspirationக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுவாங்க and the ventral respiratory group இருக்கு பார்த்தீங்களா இவங்க வந்து both inspiration and expiration 2 பேரும் ஹெல்ப் பண்ணுவாங்க இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் ஹெல்ப் பண்ணுவாங்க சரி எக்ஸ்பிரேஷன் இஸ் அ பாசிவ் ப்ராசஸ் தானே சொன்னீங்க இன்ஸ்பிரேஷன் மட்டும் தானே ஆக்டிவ் ப்ராசஸ் அப்புறம் எப்படி இந்த விஆர்ஜி என்ன பண்ணுவாங்க ஸோ ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷன் போது இந்த விஆர்ஜி கமிட் டு த ஆக்ஷன் அண்டில் அதர்வைஸ் expiration is a completely passive process that is a no active involvement so it means that the receptors யாரும் நம்மள ஐ மீன் எந்த ஒரு நர்வ் இம்பல்ஸும் அதை கண்ட்ரோல் பண்ணாது அவங்களே எக்ஸ்பிரேஷன் பண்ணிப்பாங்க ஸோ ஆக்டிவ்னா ஒரு இம்பல்சஸ் போய் அதை கண்ட்ரோல் பண்ணணும் ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு நோ ஹவு திஸ் லங்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள் ஸோ யூ நோ த டயஃப்ரம் தெரியும் இந்த டயஃப்ரம்க்கு எங்கே இந்த இம்பல்சஸ் வருது ஸோ நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷன் எப்படி நடக்குது யூ காட் அ டயஃப்ரம் கீழே வருதுன்னு தெரியும் அதை கீழே வர சொன்னது யாரு how this diaphragm came down how it become flattened இது யாருக்கு கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பிரெயின்லேருந்து யூ ஹேவ் அ கண்ட்ரோல் பிரெயின்லேருந்து யார் மெடுலா எக்ஸ்க்ளூசிவ்லி சொன்னால் யூ காட் இந்த பிரெயினில் த மெடுலர் ரீஜியன்லேருந்து த கண்ட்ரோல் வுட் ஹவ் கம் வயா த ஃப்ரினிக் நர்வ் அப்படின்னு ஒரு நர்வ் வழியாக வந்திருக்கும் யூ காட் த ஃப்ரினிக் நர்வ் ஸோ பிரெயின்லேருந்து உங்களோட ஸ்பைனல் கார்ட் ஸோ ஸ்பைனல் கார்ட்லேருந்து எக்ஸாக்டாக C4 ஏரியா இந்த cervical 4 ஏரியா இந்த ஏரியாலேருந்து உங்களோட கழுத்து பகுதியில் cervical 4 ஏரியாலேருந்து வெளியே வந்திருக்கும் C4 ஏரியாலேருந்து வந்திருக்கும் ஸோ C4 ஏரியாலேருந்து இட் எக்ஸிஸ்ட் ஆஸ் அன் த ஃப்ரினிக் நர்வ் அப்படின்னு ஒரு நர்வ் சொல்லுவாங்க இட் எக்ஸாக்ட்லி கம்ஸ் அண்ட் கிவ்ஸ் இம்பல்ஸ் டு யுவர் டயஃப்ரம் ரைட் ஸோ இதனால தான் when the person is going for hangingலாம் போனாங்க அப்படின்னா எதுலேருந்து பிரேக் பண்ணுவாங்க C3 பிரேக் பண்ணுவாங்க they will break out the hang பண்ணும்போது என்ன ஆகும் third cervical will break ஸோ தேர்ட் cervical பிரேக் ஆச்சு அப்படின்னா ஃபோர்த் cervicalக்கு உங்களுக்கு இம்பல்ஸ் வராது இமேஜின் ஒரு பைப் இருக்கு ஒரு பைப்பில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் ஐ மீன் இப்படி வச்சுக்கோங்க இதுதான் உங்கள் பைப்பு ஸோ மேலேருந்து வரணும் உங்கள் டேங்க்லேருந்து கனெக்ஷன் இப்படி வரணும் ரைட் ஸோ
நீங்கள் இந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டீங்க, ஒரு இடத்துல பிரேக் பண்ணிட்டீங்க, அப்புறம் எப்படி தண்ணி கீழே வரும்? வராது, ரைட்? அதே மாதிரி தான் இம்பல்சஸ் உங்கள் பிரெயின்லேருந்து கீழே வரும்போது C3 பிரேக் பண்ணிட்டீங்கன்னா C4க்கு இம்பல்ஸ் வராது. ஸோ C4க்கு இம்பல்ஸ் வந்தால் தான் யுவர் லங்ஸ் வில் ஒர்க். அந்த இம்பல்ஸ் எது வழியாக போது பாருங்கள், பிரெயின்லேருந்து இம்பல்சஸ் வந்துருச்சு, ஓகே, அதை போய் சேர்றதுக்கு C4 வழியாக போயிட்டு இட் கோஸ் டு த ஃப்ரெனிக் நர்வுக்கு போகணும். பட் இட் வில் நாட் கோ பிகாஸ் ஆஃப் C3ல ஒரு பிரேக் ஆயிடுச்சு. இதுதான் ஹேங்கிங்கில் பிரச்சனை. இந்த ஹேங்கிங்கில் அண்ட் யூ காட் அண்ட் விப்ளாஷ் இன்ஜுரின்னு சொல்லுவாங்க. விப்ளாஷ், சம் ஆஃப் தி விப்ளாஷ் இன்ஜுரிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு காரில் ஒரு 100 km ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்க, சடன் ஒரு ஆக்சிடென்ட், ஏதாவது ஒரு மரத்தில் ஏதாவது இடிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்? your head will go front and back. ஒரு ஃப்ளிப் அடிக்கும், இப்படி போயிட்டு இப்படி வரும். ஸோ தட் some of the nerves will break off and some of the vertebrae, your spinal cord and the spinal vertebrae சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது பிரேக் ஆகிட்டு உள்ளே இருக்க ஸ்பைனல் கார்டை இன்ஜுரி பண்ணிடும். ஸோ இன்ஜுரி பண்ணிச்சுன்னா என்னது? there is a no chance of the impulses coming to your lungs is interrupted ஆயிடுச்சு, ரைட்? ஸோ இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ வர முடியலை, ரைட்? ஸோ it means that it comes via the phrenic nerve. நான் சொல்லிட்டேன் அதோட impulses எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டேன், மெடுலால ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். and you got a 2 respiratory groups சொல்லிட்டேன், DRG and VRG. so dorsal respiratory group which is responsible for your inspiration, a ventral respiratory group which is responsible for inspiration and expiration. okay sir, இது வரைக்கும் perfect. அதோட pathway பார்த்துட்டோம். இப்போ எப்படி impulses வரும்? இப்போ மெடுலால இருந்து ஒரு impulses generate ஆச்சுன்னா it comes to the pons. From the medulla it is coming to the pons. so pons is an pneumotaxic center. so pneumonaவே நம்மளுக்கு தெரியும், it's like an air can அதை டீல் பண்ணுறதா it is called the pneumo. so it is called pneumotaxic center. எப்படி பண்ணுறாங்க பாருங்க, neural signals from the center can reduce the duration of inspiration. for example, உங்களுக்கு ஒரு பீப்னு ஒரு இம்பல்சஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் மெடுலாலேருந்து பீப் அப்படின்னு ஒரு இம்பல்சஸ் வரும். ஸோ whenever the impulses coming from the medulla, it passing through the pons, அந்த pons வழியா travel ஆகி வரும். இந்த pons என்ன பண்ணும், அந்த இப்போ பீப்னு வந்ததை பீப் அப்படின்னு மாற்றிடும். ஸோ பீப்னு வந்துச்சுன்னா உங்களோட டயஃப்ரம் என்ன பண்ணும், will go for a full contraction. பீப் ஸ்டாப் ஆச்சுன்னா it will go back to the relaxation, ரைட்? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஒன்று அது நல்லா கவனிங்க. ஸோ ஒன்ஸ் the impulses come, பீப்னு ஒரு இம்பல்சஸ் வருது, வந்துச்சுன்னா உங்கள் டயஃப்ரம் என்ன ஆகும், வில் கோ ஃபார் ஃப்ளாட்டன், அப்படியே ஃப்ளாட் ஆகும். இம்பல்சஸ் வரலை அப்படின்னா இட் வில் கோ பேக் டு திஸ் ஒரிஜினல் பொசிஷன் பிகாஸ் எக்ஸ்பிரேஷன் இஸ் அ பாசிவ் ப்ராசஸ். எக்ஸ்பிரேஷனுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண தேவையில்லை. அண்ட் டயஃப்ரம் இஸ் அன் எலாஸ்டிக் ஸ்ட்ரக்சர். ரப்பர் பேண்டை இழுக்கிறதுக்கு மட்டும்தான் ஆள் வேணும், விட்டுட்டிங்கன்னா ரப்பர் பேண்ட் வில் கோ பேக் டு தி சேம் பொசிஷன், ரைட்? அதே மாதிரி உங்களோட டயஃப்ரம் புல் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இம்பல்சஸ் ஹேவ் டு கம். whenever the impulses is not coming, it means that your diaphragm is going back to the original position and in a relaxed state ல இருக்குன்னு அர்த்தம். for example, beep beep beep, 3 impulse வருதுன்னா இந்த beep போது மட்டும்தான் inspiration நடக்கும். when there is a pause, when there is a no signal, that means that expiration is happening. அதே மாதிரி other beep, inspiration is happening. when there is a pause, எக்ஸ்பிரேஷன் நடந்துட்டு இருக்கு. அகெயின் ஹியர் இன்ஸ்பிரேஷன் நடக்குது. ஸோ இட்ஸ் லைக் இட் கோஸ் ஆஃப் லைக் தட். ஸோ இன்ஸ்பிரேஷன் பாஸ் பீப் பீப் பீப். ஸோ அப்படின்னா ஒரு பீப்பில் மட்டும் இன்ஸ்பிரேஷன் நடக்குது. வென் தேர் இஸ் அ நோ இம்பல்சஸ், ஸோ எக்ஸ்பிரேஷன் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், ரைட்? அதே மாதிரி தான் ஒரு இம்பல்சஸ் மெடுலாலேருந்து வந்துருச்சுன்னா இந்த பான்ஸ் கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. நான் பீப்னு அனுப்பணுமா இல்லை பீப் 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 பீப்னு அனுப்பணுமா? ஸோ பேஸ்ட் ஆன் தட் யுவர் இன்ஸ்பிரேஷன் பேட்டர்ன் இஸ் மாறும். இப்போ பீப்னு வந்துச்சுன்னா இப்படி ப்ரீத் பண்ணுவீங்க, பீப்னு வந்துச்சுன்னா இப்படி ப்ரீத் பண்ணுவீங்க. ஸோ தட்ஸ் த ஒன் விச் டிசைடிங் பை த பான்ஸ். ஸோ பான்ஸ் இஸ் ஒன் விச் டிசைடிங் த ரேட் ஆஃப் த ரெஸ்பிரேஷன் சென்டர். ஸோ ரேட்டை டிசைட் பண்ணும், டெப்த்தை டிசைட் பண்ணும், எவ்வளோ டெப்த்தாக, வெதர் ஐ ஹேட் டு கோ ஃபார் அ டீப் ப்ரீத்திங்கா இல்லை ஷாலோ ப்ரீத்திங்கா, அது டிசைட் பண்ணும். எவ்வளோ ரேட், நான் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தடவை ப்ரீத் பண்ணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறவங்க மெடுலா. ஸோ இம்பல்சஸ் ஜென்ரேட் ஆன இடம் மெடுலா, அதை டிசைட் பண்ண ரேட்டு டெப்த் எல்லாமே யுவர் பான்ஸ். ஸோ பான்ஸ் இஸ் அ ஒன் விச் டிசைடிங்ஸ் த ரேட், டெப்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ப்ரீத்திங். ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். யூ ஜஸ்ட் கோ ரிவைண்ட் அண்ட் புரியலன்னா இன்னொரு தடவை வாங்க. இன்கேஸ் இஃப் ஸ்டில் யூ ஹேவ் டவுட், புட் இட் ஆன் கமெண்ட் பாக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் த கீமோ சென்சிட்டிவ் ஏரியா. ஸோ இவங்களாம் வேலை செய்கிறாங்க, ஓகே.
இவங்களுக்கு சொல்கிறது யார், இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது யார், அது வந்து 2 பேர். ஒன்று வந்து கீமோ சென்சிட்டிவ் ஏரியான்னு ஒருத்தங்க இருப்பாங்க, இன்னொன்று கீமோ ரிசெப்டார்ஸ். ரைட், சரி, ஃபர்ஸ்ட் நம்ம கீமோ ரிசெப்டார்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த கீமோ ரிசெப்டார்ஸ் எங்கே இருக்காங்க அப்படின்னா, they are present in your aortic and carotid bodies. 2 பேர் இருக்காங்க, aortic and carotid body. ஒருத்தங்க வந்து aortic arch, you know arch of aorta, right? Arch of aorta ஒரு bodies இருக்காங்க, that is called aortic bodies. And in the carotid near your இங்கே பாருங்க, aorta one of the branches போது மேலே, it is splitting into 2. எந்த இடத்துல exactly on this places which will be splitting into 2. 2 branch பிரியும். One is an internal carotid artery and other is an external carotid artery அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரியும். One is ICA and ECA. So one of the artery will supply to the face, other artery will supply to the brain க்கு போயிடும். இது மாதிரி இந்த V மாதிரி ஸ்ப்ளிட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல you have one bodies that is called your carotid body. So carotid body which is located on exactly at the V shape. So எதுக்கு இந்த bodies, aortic bodies, carotid bodies எல்லாம் எதுக்கு அப்படின்னா, detect ரொம்ப ரொம்ப முக்கியம் only CO2 and H+ ions மட்டும் தான் டிடெக்ட் பண்ணுவாங்க, ஆக்சிஜனை டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. It detects only carbon dioxide and H+ ions. ஸோ எவ்வளோ உடம்புல கெட்டது இருக்குன்னு பார்ப்பாங்க, ரைட், நல்லது எவ்வளோ இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. ஸோ when CO2 is higher, it means என்ன அர்த்தம், ஆக்சிஜனை நீங்கள் எடுத்து உங்கள் டிஷ்யூஸில் ஆக்சிஜனை யூஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை வெளியே கொடுத்துருக்கு, அப்போது உங்கள் செல்ஸ் வேலை செஞ்சிட்ருக்கு. CO2 அதிகமாக வந்துச்சுன்னா உங்கள் செல்ஸ் அதிகமாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இப்போ அதிகமாக வேலை செய்யுதுன்னா என்ன ஆகும், திஸ் ரிசெப்டார் வில் ஃபைண்ட் the impulse find பண்ணி the CO2 and H+ impulse உடனே ஃபைட் அப் ஆகிட்டு it sends the impulses to the medulla to breathe. நீ ரெஸ்பிரேஷன் ரேட் ஆரம்பி, ஸ்பீடாக ப்ரீத் பண்ண ஆரம்பி, because the CO2 level is rising in the body. CO2 level ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ யூ ஹாவ் டு இன்க்ரீஸ் யோர் உன்னோட ரெஸ்பிரேஷன் ரேட்டை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு this command will go. இந்த கமாண்ட் எந்த இடத்துலேருந்து வரும், aortic bodies and carotid bodies. ஓகே, இந்த கமாண்ட் தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இந்த கமெண்ட் சம்டைம்ஸ் தப்பாக கூட கொடுக்கும். அதை தான் செக் பண்ணிக்க யூ காட் அண்ட் கீமோ சென்சிட்டிவ் ஏரியான்னு ஒருத்தங்க இருப்பாங்க, ரைட். ஸோ கீமோ சென்சிட்டிவ் ஏரியா விச் இஸ் ப்ரெசென்ட் ஜஸ்ட் டு த மெடுலா பக்கத்திலே இருப்பாங்க, ஜஸ்ட் டு த ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் பக்கத்தில் மெடுலா பக்கத்துலேயே. இவங்களோட வேலை என்னென்னா, வில் டிடெக்ட் தி CO2 and H+ ions. ஸோ தே வில் செக் அப், தே வில் கிராஸ் செக் அயோட்டிக் பாடிஸும் கேரோட்டிட் பாடிஸும் கீமோ ரிசெப்டார்ஸ் கொடுத்த இன்ஃபர்மேஷன் இஸ் இட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீமோ சென்சிட்டிவ் ஏரியா செக் பண்ணிப்பாங்க. இஃப் எவ்ரி திங் இஸ் மேட்சிங் அப், அயோட்டிக் பாடி கேரோட்டிட் பாடி கொடுத்தது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு கீமோ சென்சிட்டிவ் ஏரியா டிடெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா யோர் ரெஸ்பிரேஷன் ரேட் வில் இன்க்ரீஸ், ரைட். ஆஸ் ஆஃப் இன் ஷார்ட் யூ ஹாவ் 4 centers இருக்காங்க. ஒன் இஸ் அன் மெடுலா. ஸோ த மெடுலா இஸ் ஒன் விச் இனிஷியேட்ஸ் த ப்ரீத்திங். அவங்க தான் வந்து உங்களோட ஃபுல் ப்ரீத்திங் கம்ப்ளீட் பேட்டர்னே அவங்க தான் இனிஷியேட் பண்ணுறாங்க. செகண்ட் இஸ் அ பாண்ட்ஸ். ஸோ பாண்ட்ஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க, வில் டிசைட்ஸ் அ ரேட், டெப்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் பிரீத்திங். எதை பேஸ் பண்ணி டிசைட் பண்ணுறாங்கன்னா, இந்த கீமோ சென்சிட்டிவ் ஏரியா இவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன்லாம் ஸோ பேஸ் பண்ணிட்டு தான் பாண்ட்ஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க. அண்ட் த தேர்ட் இஸ் என் கீமோ ரிசெப்டார்ஸ். ரிசெப்டார் இஸ் அ ஒன் which is found one in aortic bodies ஒன்று ப்ரெசென்ட்டாக இருக்கும், கேரோட்டிட் பாடியில் ஒன்று ப்ரெசென்ட்டாக இருக்கும். இவங்க 2 பேரும் இன்ஃபர்மேஷனை வில் பாஸ் டு த மெடுலா அண்ட் பாண்ட்ஸ். 2 பேத்துக்குமே இன்ஃபர்மேஷனை கொடுப்பாங்க. அண்ட் த கீமோ சென்சிட்டிவ் ஏரியா இவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக க்ராஸ் செக் பண்ணிவிட்டு தீஸ் ஆல்சோ சென்ட் த ரிப்போர்ட் டு தி யுவர் மெடுலா அண்ட் பாண்ட்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் 4 இவங்க எல்லாமே என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, ஹைலி சென்சிட்டிவ் டு CO2 and H+ தான். So they won't detect oxygen. Oxygen கன்சிடரே பண்ண மாட்டாங்க. They will check out only the CO2 and H+ ions. இது 2 பேர்த்த மட்டும்தான் டிடெக்ட் பண்ணிட்டு they sense the impulses, they sense the CO2 and H+ and act accordingly. அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. We almost came to end of this breathing and exchange of gases. So still one more topic is there, disorders மட்டும் தான் இருக்கு. After that we go with an MCQ, right? If you not subscribe to the channel, please subscribe it. And if you like this video, like and share it. Have a good day. See you all. Bye-bye.